தமிழக அரசியல்ல அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து முதலமைச்சரா யார் பொறுப்பேற்க போறா அப்படிங்கிற மாதிரியும், இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத மிகப்பெரிய அதிசயமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமும் இப்ப பரபரப்பா இருந்துட்டு இருக்கிற நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியாம மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்கிற தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்போ விஜய் அவர்கள் உடனே முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அறிவுறுத்திருக்கிறது மட்டும் இல்லாம ஆளுநர் அவர்களுடைய கெடுபடியான விஷயத்துக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கிறதாகவும், அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சீக்கிரம் செஞ்சுட்டா விஜய் அவர்கள் உடனே முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை இப்போ அறிவுறுத்திருக்காங்க. மறு தேர்தல் அப்படிங்கிற மாதிரியும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பல செய்திகள் வந்துட்டு இருக்கிற நிலையில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையே இப்ப திரும்பி பார்க்க வச்சிருக்கு. தமிழக அரசியல்ல இப்போ என்னதான்ப்பா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக மக்களுக்கு இப்ப ஒரு புரியாத புதிரா இருந்துட்டு இருக்கு. ஓட்டு போட்டோம் ஜெயிக்க வச்சோம் இன்னும் முதலமைச்சர் தேர்வு செய்யலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை 2 முறை சந்திச்சிருந்தாலும் பெரும்பான்மையை நிரூபிச்சு வெற்றி பெற்ற 118 வேட்பாளர்கள் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தை கொடுத்தா மட்டும்தான் பதவியேற்க அழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் திட்டவட்டமாவும் கெடுபடியாவும் சொல்லிட்டதா சொல்லப்படுது. இதனால விஜய் அவர்களுக்கு இன்னும் 6 சீட்டு கிடைக்காம அடுத்து என்னதான் செய்யறது அப்படின்னு யார்கிட்ட போய் தான் அந்த 6 சீட்டை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காரு. ஆளுநர் அவர்களை எதிர்கொள்ள முடியாம தாவேகா கட்சி இப்போ ஒரு மிகப்பெரிய தலைவலியில இருந்துட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி விஜய் அவர்களை பதவியேற்க விடாம பாஜக ஒரு மிகப்பெரிய சதிவல விரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கிற வகையில இதுவரைக்கும் விஜய் அவர்கள் தப்பா பேசிட்டு வந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே இப்போ விஜய் அவர்களே உடனே முதலமைச்சரா பதவியேற்க ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கிறதாகவும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அறிவுறுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் இருந்து ஒட்டுமொத்த எல்லா அரசியல்வாதிகளும் உடனே விஜய் அவர்களை பதவியேற்க கூப்பிடணும் அப்படின்னு ஆளுநர் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஜெயிச்சு வந்திருக்கிற தாவேகா தரப்புல இருந்து எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம இருந்துட்டு இருக்காங்க. எதுக்கு விஜய் அவர்கள் இன்னும் அமைதியா இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தை தான் ஸ்டாலின் அவர்கள் முன் வச்சு தாவேகா கட்சி உடனே ஆளுநருக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னும் உடனே போராட்டங்களை அறிவிக்கணும் அப்படின்னும் தொடர்ந்து அதிரடியான முடிவுகள் எடுத்தா மட்டும்தான் ஆளுநர் அவர்கள் கிட்ட வேலையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. இப்படி சும்மா இருந்தாலும் வேலை நடக்காது அப்படின்னும், அப்படி இல்லைன்னா உடனடியா சட்ட ரீதியான விஷயத்தை கையில் எடுத்து உடனே நீதிமன்றத்தை நாடி இதுக்கு அதிரடியான தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாதிரி சில அறிவுறுத்தல்களை சொல்லப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழியா ஆளுநர் அவர்களை உடனே பதவியேற்புக்கு அழைக்க சொல்லி தாவேகா கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிச்சு விஜய் அவர்கள் சீக்கிரம் முதலமைச்சரா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி நடக்கணும் அப்படின்னா விஜய் அவர்கள் இதுக்கு துணிஞ்சு இறங்கினா மட்டும்தான் அந்த ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு பல அரசியல் தலைவர்களும் பல அரசியல் நிபுணர்களும் அறிவுறுத்தியிருக்காங்க. என்னதான் காங்கிரஸ் விஜய் அவர்களோட கை கோத்திருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இப்ப வரையும் எந்த ஒரு கட்சியும் ஆதரவு கொடுக்காம இருந்துட்டு இருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 100% விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா இடதுசாரி கட்சிகளும் விசிக கட்சியும் இப்ப வரையும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லாம இருந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கட்சி வேட்பாளர்கள்ல இருந்து கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் யாரும் வெளியே போயிடாம தன்வசம் வச்சிருக்காரு. இங்க திமுக கட்சியிலையும் இப்ப இருக்கிற கூட்டணி வேட்பாளர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நேரடியா நிர்மல்குமார் அவர்களும் டாக்டர் அருண்ராஜ் அவர்களும் நேரடியாவே அந்த கட்சிகளோட தலைமைக்கு சென்று பேச்சுவார்த்தைக்காக அழைச்சிருக்காங்க. எல்லாருமே யோசிச்சுதான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பரபரப்பான தகவலும் வெளிவந்திருக்கு. எப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க முடியுமோ அப்பதான் அதுக்கான கடிதத்தை கொடுத்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இதனாலேயே தமிழக அரசியல்ல அடுத்தடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாகவும் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் ஒன்னு சேர்ந்து அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பரபரப்பு தகவல் வந்துட்டு இருக்கு. இதனாலேயே தமிழக அரசியல் களத்துல அடுத்த நொடி என்ன வேணா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இந்த தேர்தல் பரபரப்பாக்கி இருக்கு. விஜய் அவர்களே முதலமைச்சர் ஆகணுமா இல்ல அதிமுகவும் திமுகவும் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.